ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இன்று கருத்து தெரிவித்தார். கண்டியில் இன்று நடைபெற்ற ஆதரவாளர்களுடனான சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். கண்டி மாவட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களை தெளிவூட்டுவதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றது. எமது கட்சிக்குள் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றியுள்ளன. மறைக்க வேண்டியதில்லை. கட்சி தற்போது இரண்டாக பிளவுபட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பல சந்தர்ப்பங்களில் இவ்வாறான சவால்களை எதிர்நோக்கியது. 1977 ஆண்டு நாம் தோல்வியடைந்தோம். JR ஜெயவர்தன அதிகாரத்திற்கு வந்தார். எமது கட்சியின் சில பிரதானிகளை தம் பக்கம் எடுத்தனர். அவர்கள் மைத்ரிபால சேனாநாயக்க மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ. அதன் பின்னர் விஜயகுமார துங்கவும் நானும் வீட்டிற்குள் முரண்பட்டோம். எமது தொழிற்சங்க அலுவலகத்தில் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்டோர் கலந்துரையாடினார்கள். சந்திரிகாவை கடத்துவோம் என கலந்துரையாடினார்கள். முதல் தடவையாக விஜயகுமார துங்கவுக்கு தெரியாமல் எவரேனும் வந்தால் தாக்குவதற்காக குண்டொன்றை நான் கட்டிலுக்கு கீழ் வைத்திருந்தேன். தற்போது மீண்டும் கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்த முற்படுகின்றனர். இலங்கையின் பிரபல போதைப்பொருள் வர்த்தகர் மற்றும் கசிப்பு வியாபாரி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஊடாக பாராளுமன்றத்திற்கு சென்றுள்ளனர். கட்சியை சீரழிப்பவர்கள் திருந்த வேண்டும் அல்லது எமது கொள்கையை ஏற்றுக்கொண்டு திருந்த வேண்டும். அவ்வாறு இல்லையெனின் அவர்களுக்கு வேண்டியதை செய்யட்டும்.